காஞ்சியில் இடிமின்னலுடன் கூடிய மழையால் சாலையில் வேரோடு சாய்ந்த மரத்தினை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் மழை பொழியும் என இந்திய வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இடிமின்னலுடன் பலத்த மழை பொழிந்தது. கடலூர் அடுத்த பன்ருட்டி காந்தி ரோடு பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தும் பிரதான சாலையாக உள்ள தேரடி பகுதியில் சாலையோரம் இருந்த மரம் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து பன்ருட்டி நகராட்சி ஊழியர்கள் மரத்தினை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மற்றும் திருத்தணி கிளைச்சிறையில் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி தலைமையில் கூட்டாய்வு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மற்றும் திருத்தணி கிளைச்சிறையினை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின் பேரில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரின் முன்னிலையில் கூட்டாய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் சிறையில் உள்ள கைதிகளுக்கு அளித்து வரும் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, உணவு ஆகியவை தரமாக உள்ளதா என்பதை சிறை கைதிகளிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மருத்துவர்கள் வருகை பதிவேடு, கைதி ஒப்படைப்பு பதிவேடு, காப்பு புத்தகம், ஆயுத அறை, சமையலறை உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சேதமடைந்த கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. ஸ்ரீ காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ 7ஆம் நாள் விழாவில் வைகுண்ட பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ வைகுண்டவள்ளி சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது. இங்கு வருடம்தோறும் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் பெருமாள் நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் காஞ்சிபுரம் ராஜவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று 7ஆம் நாள் காலை ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கோவிலில் இருந்து புறப்பட்டு வலம் வந்தார். இத்திருத்தேர் நிகழ்வில் திருக்கோவில் செயல் அலுவலர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள், திரளான மக்கள் கலந்து கொண்டனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டு கொட்டும் மழையிலும் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் உற்சவர் அங்காளம்மன் எழிலரசி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் பூசாரிகள் அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடி நெய்வேத்தியம் என ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்திற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பெய்த கோடை மழையால் நெல்லிக்காய் விளைச்சல் அமோகமாக உள்ளதால் நெல்லிக்காய் விற்பனை அதிகரித்து விலையேற்றம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல்லிக்காய் சாகுபடி அதிக அளவில் நடைபெறுகிறது. இங்கு விளைகின்ற நெல்லிக்காய்களை கொள்முதல் செய்வதற்காக தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் அதிக அளவு வியாபாரிகள் வாங்கி செல்வர். இந்நிலையில் விவசாயிகள் உற்பத்தி செய்துள்ள நெல்லிக்காய்களை வியாபாரிகள் 1 கிலோ 20 ரூபாய் என கொள்முதல் செய்து செல்வதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைத்து வருவதால் தற்போது நெல்லி மரங்களை நடவு செய்வதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த 20 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் நெல்லிக்காய் நல்ல விளைச்சலடைந்து மகசூல் அதிகரித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.